ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மிஸ்டர் ஸ்கேரி. என்னடா இவன் பொட்டலங்கிட்டமாக கையில் ஏதோ எடுத்துகிட்டு வந்துருக்கிறான், சம்மந்தமே இல்லாமல். ரிச்சுவலுக்கு தேவையான பொருள் தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யாருன்னா ஜேடினா உடனே உங்களுடைய நினைப்பு எல்லாமே அங்கே போயிட போகுது. அந்த ஜேடியில் இது ஜேடினா ஜெண்டா அப்படின்னு ஒரு ஆள்தான். ஏன்னா ரீசெண்டாக வந்து நம்ம கேங்கில் வந்து ஒருத்தர் வந்துட்டு இந்த ஜெண்டான்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குங்க. ஒரு மாதமாக தொடர்ந்து எங்கள் டீமில் இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டுன்னு இருக்கோம். இவன் அந்த ஜெண்டான்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறதால இவன் ஏதாச்சும் ஒரு விஷயம் விளையாட்டாக சொல்லி, ஜெண்டா நீ இப்போ வந்து இந்த பாலில் அவுட் ஆகிடுவேன், நீ வந்து இந்த இடத்துக்கு போக மாட்டேன், நீ இப்போ இந்த வண்டியிலேருந்து கீழே விழுந்துருவேன், இந்த மாதிரி இதே மாதிரி ஜெண்டான்னு பண்ணுறான். அது அப்படியே நடந்துருதுங்க, உண்மையிலுமே நடந்துருதுங்க. ஸோ எனக்கு வந்து சரி ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் இந்த லொக்கேஷனுக்கு வந்திருந்தோம், இங்கே வந்து நான் வந்து ரிச்சுவலுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. சரி வீடியோ முடிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கைஸ், நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு ரிச்சுவல் பண்ணி இங்கே இருக்கிறது யார் என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரி அதனால் தினேஷ் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குடா, உன் ஜெண்டா அங்கே ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம், வரையாடா அப்படின்னு கேட்டேன். ஓகே நான் வரேனே அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரிச்சுவல் வந்து நான் பண்ண போகிறது கிடையாது, முழுக்க நம்ம ஜெண்டா தான் பண்ண போகிறான். தினேஷ் தான், ஜெண்டானா யாரும் இல்லை, நம்ம தினேஷ் தான் வருவான் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து கேமரா நான் ஹேண்டில் பண்ணுவேன், அவன் தான் எல்லாமே ரிச்சுவல் பண்ணுவான், நான் கேமராக்கு பின்னாடி இருப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, நமக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. அப்புறமா நீங்கள் வந்து சேலஞ்ச் கொடுங்க, இந்த மாதிரி ப்ரோ இந்த இடத்த போய் இதை பண்ணுங்கள், பேயை பார்க்கணுன்னு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி அரைச்சமாகவே அரைக்காமல் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க எனக்கு. அந்த சேலஞ்சை நம்ம இது பண்ண முடியுமான்னு நானே யோசிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் யோசித்து ஒரு 30 செகண்ட் வீடியோ மாதிரி நீங்கள் வந்து பேசி, ப்ரோ இந்த மாதிரி இந்த சேலஞ்ச் நான் உங்களுக்கு தரேன், இதை நீங்கள் பண்ணுங்கன்னு உங்களை நீங்கள் வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் கீழே இன்ஸ்டா ஐடி தரேன். ஸோ இன்ஸ்டாவில் வந்து எனக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு 30 செகண்ட் வீடியோவாக எனக்கு அந்த சேலஞ்ச் வீடியோவை நீங்கள் பேசி, ப்ரோ இந்த மாதிரி இந்த இடத்த போய்ட்டு இதை பண்ணுங்கள் அப்படின்னு அந்த வீடியோவை எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து நீங்கள் தர சேலஞ்ச் வீடியோ பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வீடியோ முடியும் போது உங்களுடைய ஃபேஸையும் நான் வந்து அந்த கோஸ்ட் வீடியோவில் ரிவீல் பண்ணுறேன், காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், வந்து நான் வேலை பேசிகிட்டு இல்லை, டேரெக்டாக போய்ட்டு நம்ம வந்து ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து கேமராக்கு பின்னாடி நான் போக போகிறேன், கேமராக்கு முன்னாடி நம்ம ஜெண்டா வர போகிறேன். வா ஜெண்டா. இந்த ரிச்சுவலை பிடிக்கிற ஜெண்டா என்ன எங்கடா போகிற? ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து நம்ம ஜெண்டா. டேய் என்னடா நீ இரும்பலா? ஓகே, இந்த வழி இங்கே இருக்குது ராசா, இப்படி போங்க. சரி நீ இந்த லொக்கேஷன் பற்றி நீ என்னடா நினைக்கிற தினேஷா? போயிட்டே பேசுவோம். ஓகே போயிட்டே பேசுவோம். யாரோ பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்குதுல்ல உனக்கு? தெரியலையா ப்ரோ? என்ன ப்ரோ நடக்குது இந்த வீடியோ? என்ன கைஸ், வந்து நேற்று வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலான்னு வந்தோம், இன்ட்ரோலாம் முடிச்சுட்டு கரெக்டாக தினேஷ் நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 10-15 பேர்கிட்ட இந்த மலையை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட ஏதோ ஒரு பொண்ணுங்களாக இருக்கிற மாதிரி எனக்கு இதுவாச்சு. சரி ஓகே, அவங்க எல்லாருமே இந்த கஞ்சா அடிச்சுட்டு இந்த மாதிரி ஏதோ கஞ்சாவா என்னன்னு தெரில, பட் ஆனால் அவங்க எல்லாமே ஒரு போதையில் இருந்தாங்க. சரி அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அதோட கட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, அது உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நேற்று சொன்ன மாதிரி தினேஷ் ஃபுல்லாக ரிச்சுவல் எல்லாமே தினேஷ் தான் பண்ண போகிறோம். தினேஷ் ஜெண்டா அந்த வழி இப்படி அப்படி போ அப்படியே இருக்குல்ல, இப்படி இந்த சைடு ஷுவர் தான். போடா. ஏன் என்ன பண்ணுற? போடி போ. ஜெண்டா தேல் இருந்துச்சு அந்த இடத்துல தான், பார்த்துப்போ. தேல் பூச்சிலாம் விஷ பூச்சிலாம் நிறையா இருக்குது, பார்த்துக்கோ. பாரு இப்போ
போ, இதுக்குள்ளே தான் பூந்து போகணும். போ. ஆமாம், போ. இதுக்கு மேலே இடம் வழி இருக்கு. நீ போப்பா, நீ போ ரசா, போ. இங்கே பாரு, நான் லாஸ்ட் டைம் இது பண்ண பொண்ணை தேல் இங்கே இருக்குது இருக்கா? இது மேலே இருந்து விழுதுரா, பார்த்து போட, சீக்கிரம் போட 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 போட. போ, பூச்சியில் ஏதோ பறக்குது. ஓடிடு. அப்படி போகணும். பார்த்து போடா, பார்த்து போய். இதுக்கு மேலே தான் அந்த பாறைங்கள்லாம் பூச்சி, நிறைய விஷ பூச்சிலாம் இருக்குது. பார்த்து இப்படி போ. ஸ்ட்ரைட்டாக தான் உள்ள போ. வெளியே இருந்து பார்க்கறதுக்கு உனக்கு ஏதோ சிம்பிளாக இருந்த மாதிரியே இருந்திருக்குமே. உள்ள யாரா இருக்காங்களா? ஏதோ சவுண்டு உள்ள அங்கன்னா ஏதோ போர் போடுறாங்க. போகணுமா இல்லை போனால் திரும்ப வரணுமான்னு கேட்கணும். அந்த மாதிரி இருக்கும் வழி. போடி. ஜெண்டா நைஸ். இவன் ஜெண்டா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு முழுக்க. போ. என் கழுத்தில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு பாரு. போ. எந்த பக்கம்? எங்கே அங்கே தான், அதுக்குள்ளே தான். இதுல போனால் எனக்கு நான் தெரியும். போ. வழியெலாம் எங்கே எனக்கு தெரியாது. இப்போ ஆக்சுவலாக அந்த 2 பொண்ணுங்களும் செத்த இடம் இதுதான். வழி மறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் வரும்போது அந்த வழி வந்து அப்படியே இருந்துச்சு. எதுக்குள்ளே போ. இதுதான், இங்கே தான் எல்லாம் ஒட்டின்னு இருக்கும். விஷபல்லி எல்லாம் பார்த்துக்கோ. இல்லை, அப்படி தான் போகணும். இதில் போகணும். இல்லை, இதில் போகணும். இப்படி போ. எப்படி? அங்கே அந்த கேப் தெரியுதா? அங்கே எந்த கேப்பு? அந்த முள்ளு கேப்பு தான். நீ கிட்ட போனால் தான்ப்பா தெரியும். அதுவும் இல்லையா? அதுக்குள்ளே தான் போகணும். கலாய்க்கிறீங்களா இல்லை வந்துட்டு சீரியஸாகவே? அதுதான் இல்லை, சீரியஸாக புரியல. அதுதான் போகணும். லெஃப்ட் சைடு உள்ள போ. எங்கே ரிச்சுவல் பண்ணணும்? அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் ரிச்சுவல் பண்ணணும். இப்படி வா, யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து வா. போ, அந்த சைடு போன சொல்கிறேன். போ. அவங்க அந்த பாறை குழந்தை அழுகுற சவுண்டா. குழந்தை அழுகுது. உள்ள போ. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள போடா, நிற்காத. பயமா சத்தம் அதிகமாக கேட்குது. நாளைக்கு
அங்கே யாருன்னா இருக்காங்களான்னு பாரு. அங்கே தான் அந்த பெட்ஷீட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இருக்காங்களா? ஆ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்த வழியாக தான் போகணும். வழி இல்லை இந்த சைடு. நம்ம அந்த யாரோ இருக்கானுங்க. வா வா, அங்கே போய் ரிச்சுவல் பண்ணலாம். நீ போ, முன்னாடி போ. லைட் அடிக்கிறப்போ பார்த்து. எங்க இங்கேயா? இங்கே எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏய் யாரா? யாரு பாத்தியா? நான் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுண்ணா. ஆ புரியல. நான் போயிடலாம். இருறா அங்கே தானே ரிச்சுவல் பண்ணணும். யார் அவன்? எந்த இடத்துல பார்த்தாங்க? நாடா ஜெண்டா, நீ ஒன்றை நம்பி தான் நான் வந்திருக்கேன், புரியுதா? இங்கே தான் நம்ம ரிச்சுவல் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணு நீ ரிச்சுவல். வந்துட்டு அது ஃபேஸ் நீ பார்த்துருக்கீங்க. ஃபேஸா? எப்படி இருந்துச்சு? இங்கே நின்று எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. இங்கே நின்றுட்டு இந்த இடத்துல இங்கே பாரு. இங்கே தான் இந்த இடத்துல எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. என்னடா சொல்கிற? ஃபேஸ் நல்லா கிளியராக 1000% நான் ஷுவராக சொல்லுவேன். கிளியராக நான் ம் ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்துச்சு எனக்கு அந்த ஃபேஸ் பார்க்க. சரி, ரிச்சுவலுக்கான வேலையை பண்ண நீ பார்த்துக்கலாம். அது எப்படிங்க தான் இப்போ நம்ம மாந்திரிகர் சொன்ன மாதிரி ஆனால் இப்போ உனக்கு தெரியல, அந்த பிளட்டுலாம் விட்டுறது, அந்த பிளட்டோட வாசனைக்கு கண்டிப்பாக அந்த ஆத்மா இருக்கிற டேரெக்ஷனை காமிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதுலாம் நமக்கு தெரியல. பார்ப்போம். ஓகேவா? உன்னுடைய பிளட்டோட வாசனைக்காக தான் வரும். இப்போ அது எப்படியும் வந்தே ஆகணும். எந்த இரு நம்ம கரெக்டான ஒரு மூலையை சேர்த்து இது பண்ணிக்கலாம். அங்கே ரிச்சுவல் பண்ணணும். அங்கே போகணும். அங்கே கிழக்கு நோக்கி அது அந்த இது இந்த சைடு பார்த்து. ஆமாம், அப்படி பார்த்து அது எந்த சைடு திரும்புதோ அந்த சைடு அங்கே போகணும். ஓகே, அது நிற்கவே மாட்டேங்குது. ஓ, நிற்கவே மாட்டேங்குதேடா அது. கை காலம் நட்டு ஆரம்பிக்குது. கேமரா அந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க மேலே. இந்த பார்க்குறேன். சரி நீ வேலை பண்ண.
ஏதோ கெட்ட ஸ்மெல்லு வருதுடா எனக்கு. பல வித்தைகளை கை வச்சிருக்கிற ஜெண்டா. சொல்லி கொடுத்து அவங்க பண்ணிட்டு இருந்தது நான் பார்த்தேன். ஏதோ சவுண்ட் கேட்குதுடா இப்பவே டம்ம டம்மன்னு. வைக்கிறது சார் அப்படியே எங்களை வச்சு விடு, சும்மா வாசத்துக்கு இருக்குதுண்ணா. பார்த்துடா இப்பயும் ஒன்றும் இல்லை, தெளிவாக தானே. பொறுமையாக பண்ணி யோசிச்சு பண்ணு, தப்பாக எதுவும் பண்ணிடாத. அவர் சொன்னதெல்லாம் மைண்டில் இருக்குல்ல. ஓகே அப்போ ஓகே டன். நல்லா யோசிச்சுக்கோடா, நீ உன் இதால் தானே விட்டுற. நான் உன் பிளட்டு தான் விட்டுற, பார்த்துக்கோ. அது எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்கும். என்னடா பண்ணுற? ஏய் தினேஷா, டேய் என்னடா பண்ணுற? இங்கே யாரா இருக்குது? ஏதாச்சும் பேசுகிறா. என்னடாச்சு? ஏய் உன் கண்ணு ரெட் கலரில் மாறிச்சுரா. அந்த பக்கம் லைட் பார்த்து ஆ அவர் சொன்னதுலாம் கரெக்டாக இருக்குமா? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு இப்போ சொல்கிறேன். ஏதாவது ஒன்று சப்போஸ் தொடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஆடாமல் அசையாமல் அப்படி உட்காந்து சொன்னாங்க. ஓகேவா? கற்பூரம் அழிஞ்ச உடனே அது பிளட்டு விடு. கேமரா முன்னாடி வந்து குத்திக்கோ. கூடாது வா, நான் குத்த மாட்டேன். வா ஏய் வேணாம் ஒன்றும் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக தான்டா இருக்குது. ஆள் கட்டி பார்த்து
டேய் அந்த வாசத்துக்கு எப்படியும் வந்துடும்டா எனக்கு என்ன ரொம்ப உட்காரு பார்த்து பண்ணுறா. என்னாச்சு? நீ ஏதாச்சும் தேங்காய் திருப்பினியா என்ன? டேய் என்னடா ஆச்சு? டேய் தினேஷா, எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசு. டேய் இப்போ தேங்காய் திரும்பிச்சுடா. நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன்டா. இங்கே நடக்கிறதே வேறு மாதிரி நடக்குது. தயவு செய்து சொல்கிறது கேள்றா தினேஷா. டே அது என் சைடு தான் திரும்பி நின்று பார்த்துட்ருக்கு. நீ கண்ணை திறந்து பாரு. என்னடா பண்ணுற நீ? கழுத்தை ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுடா. அது பள்ளி வேற ஒரு பக்கம் கத்துதுடா. டேய் 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 யாரோ கூப்பிட்றாங்கடா. என்னடா 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 ஏன்டா நீ ஒரு மாதிரி உக்காந்து இருக்க? எங்கடா? எனக்கு ஒன்றுமே தெரியலடா. எந்த இடத்துல இருக்காங்க? டேய் தினேஷா, நீ ஏந்துடுறாடே. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. நீ ஏந்துடுறா. அவங்க இங்கேயே இருக்கட்டும்டா. அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். விடு, நம்ம அவங்க லைஃப்பில் நம்ம தலையிட வேணாம். ஏந்துடுறா ஏந்துடுறா. எங்கடா? எதுவுமே இல்லையாடா. யாங்க்கா எங்கன்னா இருக்கீங்களாக்கா? ஏந்துடுறா ப்ளீஸ்ரா. ஏந்துடுறா. அவங்க இங்கேயே ஹாப்பியாக இருக்கட்டும். விட்றா. அவர் முடிக்காமல் இதுக்கு மேலே என்ன முடிக்கிறது இருக்குது சொல்லு? உனக்கு அங்கே யாரும் தெரிகிற மாதிரி நீ சொல்கிற. எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அது டைரெக்ஷன் காமிக்குது. என்னை பார்த்து திரும்பி நின்றுச்சுடா. நீ அதை கவனிச்சா என்னான்னு தெரியலடா. நீ அது பெருசாகவே ரியாக்ட் பண்ணலடா. அது நீ ஏதோ மூச்சு விடுற சவுண்டு கேட்குதுடா. தொடர மாதிரி ஏதாவது இருக்கா? என்னை கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. தொடர மாதிரிலாம் யாரும் இல்லை. நீ ஃபஸ்ட்டு கிளம்புங்க இங்கேருந்து. உட்கார் அமைதியாக உட்காரு. ஏய் தினேஷா, டேய் 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 எனக்கு எதுவும் பின்னாடி ஏதோ முதுகில் தடவுதுடா. டேய் என் முதுகில் ஏதோ தடவுற மாதிரி இருக்குடா. முடி பிடிச்சி இழுக்குதுடா. திரும்பி வேற பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறியடா. டேய் ப்ளீஸ்ரா, நான் சொல்கிறது கேள்றா. நான் சொல்கிறது கேள்றா. டேய் ஏதோ என் பின்னாடி இப்போ இருக்குடா. நான் என்னால் அது முடியல. ஏன்டா ஏன் என்ன ஆச்சு? இப்போ இருக்குதுடா என் பின்னாடி. ஏன்டா கிளம்பலான்ற? என்னால் முடியல. ஏன் முடியலன்ற? அவர் சொன்னதை தாண்டி என்னால். சரி இப்போ நான் திரும்பி பார்க்க வேண்டாமா? கிளம்பிடலாம். என்னால் இல்லை. இது வேறு மாதிரி இது முடியல. இது அவர் சொன்னதை தாண்டி வந்துட்டு நிறைய விஷயத்த நடக்குதுங்க. என்னால் அது முடியல. சரி இதெல்லாம் இடறா அந்த குங்குமம். இதெல்லாம் தொடக்கூடாது. சரி இரு, நம்ம பேசி முடிச்சிடலாம். என்ன சொல்கிறது சொல்லிட்டு இது முடிச்சிடலாம். வேணாம். சரி தேங்காய் மட்டும் ஏன்னா உடச்சிடணும். புதுசாக விட்டுறாத.
தூக்கி போட்டு வந்துடுறா அப்படி. தயவு செய்து இங்கே யாராச்சும் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நாங்கள் ஏதாச்சும் தப்பாக பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. நான் பண்ணது எதுவுமே தப்பு இல்லை. நான் பண்ண ஏன்னா இது என்னால் முடியல, ஹேண்டில் பண்ண முடியல என்னால். நான் கரெக்டாக தான் பண்ணேன். என்கிட்ட பேசினேன், எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுது. சரி. வேற மாதிரி போகிறீங்க வந்துட்டு சுத்தமாக தெரியும். ஏன்னா யாருமே வந்து அவங்க யாருமே கண்ணி ஆமாண்டா அவங்க பொண்ணும் அதான் யாருமே இங்கே வந்துட்டு கண்ணி கழியில. சரி, உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, சாமி அவர் சொன்னதுதான் கண்ணி கழியாத பெண்ணான்னு பாருங்கன்ட்டு. கண்ணி கழியில. இன்னொன்று வந்துட்டு என்னையே நிறைய தடவை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, உள்ள உள்ள உள்ளன்ட்டு. சரி, எனக்கு எதுவுமே புரியல. சரி போயிட்டே பேசு. இதெல்லாம் சுத்தமாக முடியல, டயர்டாக எனக்கு உடம்பு, தலையில் ரொம்ப சுற்றுற மாதிரி இருக்கு எனக்கு. அவர் சொன்னது எல்லாமே தான் பண்ணேன். என்னென்னா இங்கே சொல்ல நான் வெளியில இருந்து சொல்லிட்டேன். இப்படி போ இப்படி வழி இருக்கு. இப்படி போ, ரைட் சைடு. பயமாக இருக்கிற தப்பு பண்ணிட்டேன். என்ன இப்படி போடா, இப்படி போயிடா. அப்படியா இருக்கு வழி இருக்கு. வா, என்னடா தப்பு பண்ண? இங்கேருந்து கிளம்பிடுச்சு. என்கிட்ட சொன்னாதானடா அதுக்கு நான் எதனா சொல்யூஷன் சொல்ல முடியும். திரும்பல இப்படி வழி. என்னடா ஆச்சு? போ ஸ்ட்ரைட்டாக தான் போ. சாமி கிட்டியா? கைஸ் நாங்கள் வந்து இப்போ வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். என்னன்னு எனக்கு எதுவுமே டீட்டெயிலாகவே சொல்ல மாட்டான். என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை. எனக்கு அங்கே போனால் தான் தெரியும். என்ன பார்த்தேன்? எனக்கு எல்லாமே பார்த்தேன். நான் பார்த்தேன், நான் என் கண் கூட நான் பார்த்தேன். என்னால் உணர முடிஞ்சு, என்னால் அவன் கையை தொட முடிஞ்சு. அவங்க ஏதோ சொல்ல, எனக்கு பின்னாடி யாரோ தொட்டாங்கடா. நீ ஒன்றை தொட்டாங்க, நான் அவங்கள பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னால் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான் ஒரு விஷயம். அவங்க வந்துட்டு நான் 3 தடவை சொன்னேன். நான் பயத்தில் வந்துட்டு நிறைய தடவை சொல்லிகிட்டே இருந்துட்டேன் நான். சரி, அது கோவமான மாதிரி எனக்கு ஒரு இதாக இருக்குது. கைஸ் எங்களுக்கு இப்போ என்ன பண்ணுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இங்கேருந்து நான் வேறு என்ன பேசணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. கிளம்பிடலாம்.